நம்ம நியூட்டன் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நியூட்டன் வளர்ந்த சிச்சுவேஷன், அவர் எப்படி இந்த சயன்ஸ் பார்க்க வந்தார், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு வந்து நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் வந்து நம்ம நெனைக்கிற மாதிரி அவர் கண்டுபிடிக்கல. யூசுவலா நம்ம நம்ம கேள்விப்படுற மாரி. அவர் வந்து கண்டுபிடிச்சது அஸ்ட்ரானமி பேஸா அவர் கண்டுபிடிச்சாரு அது. அந்த நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் வந்து அஸ்ட்ரானமில தான் அது அப்ளிகபிளா பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஏன்னா, அது வந்து எல்லாத்துலயும் ஃபிட் ஆயிடுச்சு. அதனால தான் அது லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்றோம். எந்த ஆப்ஜெக்ட் வந்து சுத்துதோ, அதுக்கு எல்லாமே அப்ளிகபிள். ஆனா, அவரு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சது வந்து அஸ்ட்ரானமி பேஸ் தான் வந்து அவர் ஆரம்பிச்சாரு. சரி, நியூட்டனோட பேக்ரவுண்ட் நம்ம பார்ப்போம். நியூட்டன் வந்து ரொம்ப ஒரு டெரிபிளான ஒரு சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. அவர் வந்து ஒரு 7 மந்த்ஸ்ல அவர் ப்ரீமெச்சூரா பார்ன் ஆயிட்டாரு. ஆனா, பொறக்கறதுக்கு முன்னாடியே வந்து அவரோட தந்தையார அவர் இழந்துட்டாரு. ஸோ, அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெய்ஸ் பண்ணாங்க. பட் அவங்க அம்மா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா, நியூட்டன் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட் அவர் சைல்ட்ஹுட்லேருந்து. அவருக்கு வந்து என்னன்னா, இந்த காலத்துலலாம் வந்து சைக்காலஜிஸ்ட்லாம் இருக்காங்க ட்ரீட் பண்றதுக்கு. டிப்ரஷன் தான். நியூட்டன் வந்து டிப்ரஷன்லயே